இந்த வீடியோ பாருங்க. இந்த பொண்ணு கருப்புன்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது இந்த பொண்ணு டீச்சர்ட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லும்போது அந்த 2 பசங்களையுமே டீச்சர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பொண்ணு கடையில போயிட்டு 2 தேங்காய் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து அந்த பையன் கிட்ட கொடுத்து நான் மன்னிச்சிரு, என்ன கருப்புன்னு சொல்லி கிண்டல் பண்ணனால தான் நான் டீச்சர்ட்ட மாட்டி விட்டேன்னு சொல்லும்போது அதுல ஒரு பையன் அந்த பிஸ்கட்டை வாங்காம நீ எப்பயுமே கருப்பு தாண்டி நாயின்னு சொல்றான். இதனால இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமா கண்ணாடி முன்ன நின்று முகத்தை பார்க்கும்போது அப்பா வந்து கேட்கிறாரு என்னாச்சு அப்படின்னா, அப்ப பொண்ணு சொல்ற ஸ்கூல்ல பசங்க எல்லாம் என்ன கருப்புன்னு கிண்டல் பண்றாங்கன்னு அப்பா சொல்றாரு. நீ தேன் கலருமா கருப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு பொண்ணுங்க வெள்ளையா வரதுக்கு ஒரு கிரீம் இருக்காம அந்த கிரீம் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த கிரீமை வாங்கி கொடுக்குறாரு. அப்படியே அந்த பொண்ணு அந்த கிரீமை பூசிக்கிட்டு ஸ்கூல் போறா. அப்படியே அந்த பொண்ணோட பாட்டியை காட்டுறாங்க. அவங்களுக்கு மருத்துவ செலவுக்காக அரசாங்கத்துல இருந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்துல மருந்து வாங்காம அவங்க பேத்திக்கு தினமுமே தேங்காய் பிஸ்கட் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த பணத்துக்கு மருந்து வாங்கி குடிக்க மாட்டாங்க. அதனால அநியாயமா இறந்து போயிடுறாங்க. இதனால இந்த பொண்ணு ரொம்ப கவலைப்படுறா. இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பசங்க வளர்ந்து வந்துடுறாங்க. ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு இந்த பொண்ணோட தம்பியை காணா அப்பாவும் அம்மாவும் 3 பேருமே தேடிக்கிட்டு போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பையன் அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து காத்தாடிக்கு சாயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு எங்கடா போனன்னு கேட்கும்போது இந்த பையனோட ஃப்ரெண்டு சொல்றான், எங்களை ஒருத்தர் துரத்திக்கிட்டு வந்தாரு, அதனால இங்க வந்து ஒளிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா ஆட்டோக்காரரும் வண்டியில ஏறுங்கப்பான்னு வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, நீ போய் சொல்ற என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பான்னு கேட்கும்போது அப்ப இந்த பையன் சொல்றான், இந்த விஷயத்த மட்டும் எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க பையனுக்கு நீங்க தீபாவளி அன்னைக்கு சட்டை வாங்கி கொடுக்கலன்னு சொன்னா, அதனால தான் என் கூட வாடா, நான் காத்தாடி வித்து உனக்கு சட்டை வாங்கி தாரேன்னு சொன்னேன்னு சொல்றான். இதை கேட்ட அம்மாவும் கணவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப கணவர் சொல்றாரு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சதான் பசங்களோட படிப்பு செலவுக்கு சில வருடங்கள் கழிச்சு நம்மளால பண்ண முடியும். இப்படியே காலங்களும் போது பசங்களும் பெரிய ஆளா வளர்ந்து வந்துடுறாங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்குது. இப்படியே இந்த பொண்ணோட அம்மா காய்கறி வாங்கலான்னு வரும்போது அங்க இருக்க ஒரு கரண்ட் வயரு அறுந்துருது. உடனே இந்த பையன் என்ன சத்தம் கேக்குதுன்னு வெளியே வந்து பாக்குறான். அந்த கரண்ட் வயரு அறுந்து அந்த கரண்ட் வயரு வந்து இவங்க நாய் மேல விழுந்துருது. இதனால இந்த பையன் அழுதுகிட்டே ஓடி போய் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காரர்கிட்ட போயிட்டு தூணெல்லாம் லூசா போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்லும் போது அந்த ஆள் சொல்றாரு, நாங்க தம்பா போட்டோம், வேணும்னு தான் போட்டோம், நாய் மேல தானே விழுந்துச்சு, உங்க அம்மா மேலேயே விழுந்துச்சுன்னு சொல்றான். இதை கேட்டதுமே இந்த பையன் கோவப்பட்டு அந்த ஆளை அடிக்க போகும்போது அந்த இடத்துல அந்த பையனோட அப்பா வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது நடந்த விஷயத்த சொல்லி எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் இல்லன்னு சொல்லும் போது அந்த ஆள் சொல்றான், உங்க அம்மாவை பார்த்தா எங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கா, மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு உடனே பையனோட அப்பா அந்த ஆளை போட்டு அடியத்தனம்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த அக்கா கிட்ட தம்பி வந்து சொல்றான். அதுக்கப்புறமா அக்கா அப்பா கிட்ட வந்து சொல்றா, எனக்கு சென்னையில ஒரு கம்பெனில பெரிய வேலை கிடைச்சிருக்கு, சொந்தமா வீடு கூட கொடுத்திருக்காங்க, இனிமே நமக்கு வாடகை வீடு வேணாம், பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாடகை வீடை விட்டு காலி பண்ணி ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.